ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:30 அப்படிங்கும்போதே நான் எந்திரிச்சிட்டேங்க. ஒரு 2-3 நாளாக 3:30ங்கும்போது எந்திரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணாதனால கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எக்ஸசைஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு உடம்பு ஃப்ரீயாக இருந்தது. அதனால் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இப்போ நேரமே எந்திரிச்சு ஒரு 4:30 வரைக்கும் என்னோடய எக்ஸசைஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 5 மணி அப்படிங்கும்போது தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடுறேங்க. எப்படி நம்மளால் ஒரு நாள் சாப்பிடாம குளிக்காமையோ இல்லை அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்யாமல் இருக்க முடியாதோ அந்த மாதிரி தாங்க இப்போ எனக்கு இந்த தீபம் ஏற்றுறதும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸை முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையிலேயே கலந்துட்ட ஒரு விஷயமாக மாறிடுச்சுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையை, அந்த நேரம் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையவே இன்னுமே சிறப்பாக மாற்றிட்டு வருதுங்க. அதைத்தான் எப்போவுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு விரும்புகிறேன். நேற்று பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கள் வீட்டுக்காரரு உடம்பு பரவாயில்லையா, அண்ணாக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றினா தெரிவிச்சுக்கிறேங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்துச்சு. நான் இதை பற்றி சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஆறுதலாக சொல்லியிருந்தாங்க. விஜய் சிஸ்டரும் சரி, வாசுகி சிஸ்டரும் சரி, அப்புறம் தேன்மொழி சிஸ்டரும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றினா தெரிவிச்சுக்கிறீங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேன்மொழி சிஸ்டர் என்ன அக்கா வேலையா, அண்ணாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே கேட்டிருந்தீங்க. உங்களோட அன்புக்கு நான் என்ன ஒரு தவம் செஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க அப்படி ஒரு அன்பாக கேட்டிருந்தீங்க சிஸ்டர். நீங்களும் என்னோடய சகோதரி அப்படிங்கிறதையும் அவ்வளோ ஒரு அன்பான உங்கள் கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு ரொம்பவுமே புரிஞ்சுது. ஆமாம் தங்கச்சி, நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம். பாப்பாவும் நல்லா இருக்காங்க. பாப்பாவும் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். அண்ணாவும் நல்லா இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அப்படிங்கும்போதே அண்ணா வந்துட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அப்போவே வந்துட்டாங்க. ஆனால் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஆவி பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தாங்க டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் போயிட்டுருக்குறாங்க. ஒரு 2 நாள் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அண்ணா கூட்டிகிட்டு போயிட்டாங்க காலையில். அதுக்கப்புறம் சரி அவரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் நாமளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் பார்த்தீங்க, இந்த வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புண்ணியாச்சனை ஒன்று இருந்ததுங்க. அதனால் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. எங்களை புண்ணியாச்சனைக்கு போக சொல்லியிருந்தாங்க. என்னையும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா சம்சாரம் அண்ணி, நாங்கள் 2 பேரும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அவங்களும் எங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணி முறை தான். அவங்க 3 பேரும் தாங்க நாங்கள் ஒரு புண்ணியாச்சனைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவுமே இடையில வரும் பாருங்கள். அப்படி தாங்க அவங்க காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. எங்களை புண்ணியாச்சனைக்கு போக சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அப்புறம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா புண்ணியாச்சனைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சது. எனக்கு இந்த புண்ணியாச்சனையே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க அப்பாவோட அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த அந்த பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சுருந்தேன். அது எதுவுமே வாஷ் பண்ண முடியல. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானுமே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். இந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா விருந்துக்கு போனோம் அப்படின்னாவே எனக்கு அவ்வளோ ஒரு டயர்டாகிருங்க. உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க நம்மளோட தீபம். எனக்கு முல்லைப்பூவும் கொஞ்சம் கிடச்சிருந்தது. நேற்று பதிவிலேயே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். முல்லைப்பூவையும் நம்ம சாமி கடவுளுக்கு தீபத்துக்கெல்லாம் வச்சுட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. அப்புறம் நம்மளோட தேன்மொழி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு அம்மா அப்பாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ யாருமே இல்லை, உங்களை தான் நான்
ஒரு உடன் பிறந்த சகோதரியாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வாசி சிஸ்டருமே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க தேன்மொழி சிஸ்டருக்கு, நீங்கள் புஷ்பாக்கா ஃபேமிலியில் நீங்களும் ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி வாசுகி சிஸ்டர். அதைத்தான் நானும் சொல்கிறேன் தேன்மொழி சிஸ்டர், நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். உங்களோட உடன் பிறந்த சகோதரி நானும் இருக்கிறேன், நம்மளோட வாசுகி சிஸ்டரும் இருக்கிறாங்க, நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் யாருமே தனி ஒரு ஆள் கிடையாது. நம்மளோட மனசு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நம்மளை மாதிரியே இருக்கிற எல்லோருமே அந்த ஒரு வார்த்தை தாங்க, உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களை மாதிரி உள்ளம் படைச்ச நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். அதனால் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தாங்க சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒளியில் உட்காந்து தியானம், என்னோடய அஃபர்மேஷன்ஸும் சரி, அந்த ஓம் நம சிவாய, ஆறுமுகம் அருளிடும் மனதினம் ஏறுமுகம், இந்த மாதிரி அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. அதை தான் உங்கள் கூடயுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீப ஒளியில் உட்காந்து செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுங்க. அதை தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் முன்னாடியே இந்த குடமெல்லாம் வச்சுருந்தோம் தண்ணி பிடிக்கிறதுக்காக, நல்ல தண்ணி வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுவுமே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுங்க. இதை வந்து நான் எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, இருந்தாலும் வீடியோ வந்து ரொம்ப கம்மியான இதாக இருந்தது. லாங் வீடியோ கொடுங்க அப்படின்னே எப்போவுமே வாசி சிஸ்டரும் கேட்பாங்க, நீங்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்துட்டேங்க. சாரி, மன்னிச்சிக்கோங்க. இது வந்து வீடியோ பிழைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. சரி, அதை சொல்லிடலான்னு தாங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜையும் நல்லா மன நிறைவாக முடிச்சிட்டேங்க. சரி, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. சரி, அதை குழம்பு வச்சு விட்டுறலாம். தம்பிக்கு வந்து சுண்டல் சாப்பாடு தான் செய்ய சொல்லி கேட்பான். எங்கள் மச்சாண்டாரோட சம்சாரம், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணி நல்லா செய்வாங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுமான்னு தான் சொல்லியிருந்தேன். அப்படி செய்யலான்னு தான் நான் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரும் வந்துட்டதுனால இன்றைக்கி குழம்பாகவே வச்சு விட்டுறலாம். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் எல்லாம் பிடிக்காது, குழம்பு ரசம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாருங்க. இது பாருங்கள், இங்கே தான் அந்த புண்ணியாச்சனைக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறோன்னா தான் வேற ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டியிருந்தாங்க. அவர் வந்து கம்பெனி வச்சுருக்குறாங்க. அவரோட கம்பெனிக்கு நாங்கள் வேலைக்கு போவோம். பீஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வெட்டுவோம். அந்த மாதிரி தான் அவர் வந்து பழக்கமாக இருந்தாங்க. அவரோட வீடு தாங்க இது. அவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருந்தாங்க. நான் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டுறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தாங்க. ஒரு 9 மணி இருக்கும், 7 மணி அப்படிங்கும்போது போனோம். அப்புறம் அந்த ஒரு இன்ஜெக்ஷன், கொஞ்சம் ஒரு ட்ரிப்ஸ் ஒன்று போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆவி பிடிச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தோசை சுட்டுக்கிறேங்க. அந்த குழம்பே கொஞ்சம் இருந்தது, அது கூடயே தோசை சுட்டுக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரோட சின்னம்மா அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த குழம்பு பிடிக்கலின்ட்டார். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பருப்பு சாம்பாரும் சட்னியும் எங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து இதை தாங்க சாப்பிட போகிறேன். பாப்பாவுக்கும் தம்பியும் அங்கே சாப்பிட்டாங்க எங்கள் அத்தை வீட்லேயே, அதாவது வீட்டுக்காரோட சின்னம்மா வீட்டில். அதனால் நாங்களும் சாப்பிட்டு இன்றைக்கி இன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க போச்சு. அங்கே போயிட்டு வர்றதுனாலேயே என்னமோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில், இன்றைக்கி இது வந்து திங்கக்கிழமை முடிஞ்சு காலையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் போயிட்டு வந்து தான் இந்த வீடியோவை நான் பேசிகிட்ருக்குறேங்க. இன்றைக்கி வீடியோ வந்து நான் ஆட் பண்ணல, ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கும்போது இன்றைக்கி எடுக்கிற வீடியோவை நான் பேசி வச்சுருவேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோ இது கூடயே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலைகள் செய்கிறது தான் இருக்கும், இந்த தீபத்தை காட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால தாங்க நான் வந்து
இன்றைக்கி வீடியோ வந்து ஆட் பண்ணல. செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி யார் யார் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க, முருகரை பார்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அங்கே திருப்பூரில் ஒரு கோயில் இருந்துச்சு, காளி, எனக்கு பேர் சரியாக ஞாபகம் வரலைங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. வள்ளி தெய்வானையோட முருகர் அவ்வளோ அழகாக காட்சி தந்தார். எங்கள் வீட்டுக்கார் வந்து சாரி உங்கள் அண்ணா வந்து கோயிலுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது குளிக்கலை இல்லாததுனால இன்ஜெக்ஷன் இன்னும் போட வேண்டி இருக்கிறதுனால கையில் அந்த ஊசி அப்படியே இருந்ததுனால அவர் வரலேன்ட்டார். சரின்ட்டு நானும் பாப்பாவும் தாங்க போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. இன்றைக்கி அந்த சூரசம்ஹாரம் நேற்று நைட்டு முடிஞ்சு இன்றைக்கி காலையில் நேற்றே கொஞ்சம் போகலாமா, இங்கே பக்கத்துலேயும் முத்துக்குமாரசாமி மலைன்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே இருக்குது. நிறைய பேர் கூப்பிட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. இருந்தாலும் இவங்க அப்பா கூட கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. அப்புறம் நைட்டும் மருந்தெல்லாம் கொஞ்சம் இடையில கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் வந்து வரலேன்னு சொல்லிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. இருந்தாலும் அந்த முருகரை போய் பார்த்துட்டு வரும்போது நான் இது நாள் வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதில்லை. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. இதுதாங்க அந்த கோயில், காளி குமாரசாமி திருக்கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். வள்ளி தெய்வானையோட அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அந்த சூரசம்ஹாரத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த வள்ளியையும் முருகரையும் தெய்வானையும் பார்த்தது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. அந்த கோயிலுக்கு நான் இது நாள் வரைக்கும் போனதில்லை. இன்றைக்கி முருகர் என்னை வர வச்சு எனக்கு அருள் புரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறதையே நான் எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே நன்றியை தான் நான் தெரிவிச்சிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லபடியாக குணமாக்கி கொடுத்துட்டாங்க. அதுவும் உங்களோட அந்த ஒட்டுமொத்த கூட்டு பிரார்த்தனையான அன்பு தான் இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை நான் மனமாற தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இறைவனுக்கும் என்னுடைய அன்பான நம்மளுடைய சொந்தங்களுக்கும் மனமாற நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் அப்புறம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களையே நான் மறந்துட்டேன். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் வாசுகி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் விஜய் சிஸ்டர், ஹாய் தேன்மொழி சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர். அதுக்கப்புறம் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. ஹாய் சங்கீதா சிஸ்டர். யாரையெல்லாம் விட்டுட்டேன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க சிஸ்டர்ஸ். இன்றைக்கி மாதிரியே என்றைக்கும் எல்லாருமே சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு மனமார இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.